உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உபாகமம் 28:14, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். தேவன் உங்களை தலையாக எல்லா இடத்துலையும் முதன்மையாக உயர்த்தி வைக்க போறாருங்க. எல்லா இடத்துலையும் உயர்த்தி வைப்பாரு. சரிங்களா? என்ன நான் கீழே தான் கிடக்குறேன், நான் எந்த இடத்துலையும் முன்னேறலன்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் தேவன் உங்களை தலையாக்குவார், உயர்த்துவார். எங்கேயோ ஒரு முக்கில் நின்றுட்டு இருக்கீங்களா, ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கி போய் நின்றுட்டு இருக்கீங்க. தேவன் உங்களை தான் உயர்த்துவேன்னு சொல்றாங்க. எங்கேயோ பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்களா, எல்லா இடத்துலையும் தேவன் உங்களை பத்தி தான் சொல்றாங்க. உங்களை தான் தலையாக்குவேன் அப்படின்றாங்க. அவர் நினச்சா செய்திருவாருங்க, தலையாக்குவார். சரிங்களா? என்னை யாரும் மதிக்கிறது கூட கிடையாது, ஒரு மனிதனா கூட என்னை மதிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட உங்களை தான் அவர் முன்னேற்றி வைக்கணும்னு நினைக்கிறார். தலையாக்குவார். எங்க யாரும் என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. என்கிட்ட பேசினா அவங்களுக்கு அது அவமானம் நினைக்கிறாங்க. என்னை பார்த்தாலே பக்கம் மாதிரி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட உங்களை தான் தேவன் தலையாக்குவார். சரிங்களா? ஏன்னா அவருடைய பிள்ளைங்க நீங்க. யாருமே என்னை சேர்த்துக்கிறது இல்லை, என்கிட்ட பேசுறது இல்லை, என்னை அப்படியே தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களை தான் தேவன் என்ன சொல்றாரு, நான் உயர்த்துவேன், உங்களை உயர்த்தி வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துலயும் அசட்டை பண்றாங்கங்க. என் குடும்பத்துல கூட என்ன அசட்டை பண்றாங்க, என் குடும்பத்துல கூட எனக்கு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. இல்லைங்க, கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். அவர் எடுத்த இது திட்டம் தான் இது. அவர் நினைச்சிருக்கார், நான் பண்ணுவேன், என் பிள்ளைங்களை தலையாக்குவேன் அப்படின்னு அவர் நினைச்சதுதான் இது. சரிங்களா? ஏன் இது அவர் பூமிங்க, அவர் பூமி, அவர் படிச்சு வச்ச பூமி. அவர் யாரை முன்னேற்றணும்னு நினைக்கிறாரோ அவங்க தான் முன்னேறி மேல வர முடியும். எத்தனையோ பேரு பயங்கர திறமைசாலிகளாக முன்னுக்கு நிக்கலாம். இந்த பூமியில எத்தனையோ பேரு திறமைசாலிகள், அறிவாளிகள், ஞானிகள் முன்னாடி லைன்ல ஃபர்ஸ்ட் நிக்கலாம். ஆனால் இது அவர் பூமி, அவர் உண்டாக்குன பூமி. இயேசுடைய பிள்ளைங்க நீங்க, உங்களை செலக்ட் பண்ணி முன்னேற்றுறாரு. எந்த பின்னாடி எந்த கோடியில் நின்னாலும் உங்களை தான் அவர் உயர்த்தி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருடைய பிள்ளைங்க நீங்க. இயேசுவை தேடுறதுனால அவருடைய பிள்ளைங்க. சரிங்களா? ஈசா என்ற ஒரு அப்பா என்ன பண்ணாருன்னா, அவங்க அண்ணனுங்க திறமைசாலிங்களா இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பிள்ளைங்கெல்லாம், கடைசி பையன் மட்டும்தான் அவங்க வீட்டில் அறிவாளி இல்லை. அதனால முன்னுக்கு நிறுத்த பிடிக்கல அவருக்கு. அவங்க அறிவாளி பசங்களை தான் அவர் அந்த பெத்லகேம் ஊருக்கே காண்பிச்சார். சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட காமிச்சார் மற்ற பிள்ளைங்களெல்லாம். ஆனால் தாவீது என்ற ஆடு மேய்க்கிற பையனை யார்கிட்டையும் காண்பிக்க விரும்பல, முதன்மைப்படுத்த விரும்பல. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, தாவீது என்ற ஆடு மேய்க்கிற பையனை தான் கொண்டு போய் எல்லாரும் முன்னாடியே நிறுத்தினாரு. ஏன்னா தேவனுக்கு பிடிச்ச பையன் தாவீது தான். ஈசாய்க்கு வேணா அவர் பெற்ற மற்ற பிள்ளைங்க எல்லாம் பிடிச்சிருந்துச்சு, தாவீதை மட்டும் பிடிக்கல. ஆனால் தேவனுக்கு தாவீது தான் பிடிச்சிருந்துச்சு, மற்ற யாரையும் பிடிக்கல. தாவீதை கூட்டிட்டு போயிட்டு அந்த ராட்சதன் முன்னாடி நிறுத்தினாரு. ராட்சதனுக்கு சவுல் ராஜாவை தெரியுமோ தெரியாதோ தெரியல, தாவீதை தெரிஞ்சிச்சு. பெலிஸ்தர் படைக்கு எல்லாருக்குமே தாவீதை தான் தெரிஞ்சிச்சு. தேவன் கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினார். எப்படி இருந்திருக்கும்ல, எவ்வளோ பெரிய போர் அது. முன்னாடி யாரை நிறுத்தணும், சவுல் ராஜாவை தானே நிறுத்தணும். தேவன் சவுல் ராஜாவை கண்டுக்கவே இல்லை, அசட்டை பண்ணினார். அசட்டை பண்ணி ஓரம் கட்டிட்டாரு. சவுலா, அவனை ஓரங்கட்டு, அந்த நாட்டு படைகா ஓரங்கட்டு, என் பிள்ளை தாவீது தான் முன்னுக்கு நிறுத்துவேன், கொண்டு வந்து நிறுத்தினாரு. தேவன் அப்படிதான், உங்களை தான் முன்னாடி நிறுத்துவார், மற்றவங்களெல்லாம் ஓரங்கட்டுவார், உங்களை தலையாக்குவார். சரிங்களா? எவ்வளோ பின்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனையோ கடன்ல நீங்க கீழே இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனையோ வியாதிகள்ல நீங்க நொந்து நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை தான் அவர் உயர்த்தி வைக்கணும்னு நினைக்கிறாரு. சரிங்களாங்க? அன்னைக்கு தாவீது தான் ஹீரோ.
பெலிஸ்த நாட்டுக்கும் ஹீரோ யாரு? தாவீது. இஸ்ரேல் நாட்டுக்கும் ஹீரோ யாரு? நம்ம தாவீது தான். அப்படி உயர்த்தி வச்சாருங்க. எப்படி இல்லை, 2 நாட்டிலையும் ஃபேமஸ் ஆனான். பெலிஸ்த நாட்டிலையும் ஃபேமஸ் ஆயிட்டான், புகழ் அடைந்தான். இஸ்ரேல் நாட்டிலையும் புகழ் அடைந்தான். தேவன் அப்படி உயர்த்திட்டாரு. சாதாரண ஆடு மேய்க்கிற பையனை தான் உயர்த்தி வச்சாரு. அவன்கிட்ட இருந்த ஒரே தகுதி தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டான், அவ்வளவுதான். அதனால தேவன் உயர்த்தி வச்சாரு. இது அவர் பூமிங்க, இது அவருடைய பூமி. அதனால அவர் நினைச்சதுதான் நடக்கும். நீங்க நான்லாம் எப்படி முன்னேறுது அப்படி யோசிக்கிறீங்களே, நீங்க தாங்க முன்னேறுவீங்க. தேவன் இருக்கார், உங்க கூட இருக்கிறவர் பெரியவர், இந்த பூமிக்கு சொந்தக்காரரு. அவர் உங்களை உயர்த்துவார், கவலைப்படாதீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. அப்பா, நீங்க உங்க பிள்ளைங்களை முன்னேற்றி வைக்க போறீங்க, முன்னேற்றி விட போறீங்க, தலையாக்க போறீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. அப்பா, மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அந்த புக்கில் பேர் இல்லைன்னா எங்களை நரகத்துல தள்ளிடுவீங்க. அப்பா, அந்த நரகத்துக்குள்ளெல்லாம் எங்களால் வாழ முடியாது. தீ எரிக்கிற இடத்துல போய் வாழ முடியுமா? அங்கெல்லாம் போக மாட்டோம்பா. ப்ளீஸ்ப்பா, எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. அதற்காக தான் உங்களை வணங்கி நிற்கிறோம். எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. எந்த ஒரு நொடி நீங்க 2வது தடவை வரப்போறீங்கன்னு காத்துட்டு இருக்கோம்பா. இயேசுவை வணங்கி வணங்கி சுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான சரிசமமான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. ஏஞ்சல்ஸ் மாதிரி நாங்க பறந்து மதியவானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா. மனிதர்கள் பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப கடினம். எங்களை பரிசுத்தமா வச்சுக்கோங்க. 7 வருட பிசாசு நடத்துகின்ற ஆட்சியிலெல்லாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. உங்க ஆட்சியை நாங்க பார்க்க ஆசைப்படுறோம். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்கப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு முழிச்சவங்க கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.